ஹாய் சென்டமா வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுல மிதவாதிகள் பிரிவினைக்கு எதிரான நடவடிக்கைகள். இந்த பிரிவினை அப்படின்னா என்ன பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போ வங்க பிரிவினை. அந்த வங்க பிரிவினை எதிர்த்து இவங்க என்னென்ன செயல்கள்லாம் செஞ்சாங்க, ஏன் அது 1903 to 1905 1905 அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா கர்சன் பிரபு 1903 தான் அறிவிச்சிருந்தாரு வங்க பிரிவினை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அறிவிச்சிருந்தாரு. செயல்படுத்தினது எப்பன்னா 1905 தான் செயல்படுத்தி இருப்பாரு. இதை தான் நம்ம சொல்ல வர்றோம். ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்திவி சந்திர ராய் போன்றவர்கள் இந்த காலகட்டத்தில் தலைவர்களாக இருந்தனர். எதோட தலைவர்களாக இருந்தாங்கன்னா, மிதவாதத்தோட தலைவர்களாக இருந்தாங்க. ஓகேங்களா, பார்ப்போம். சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, அப்புறம் பிருத்திவி சந்திர ராய் போன்றவர்கள் இந்த காலகட்டங்களில் மிதவாதத்தின் தலைவர்களாக இருந்தார்கள். இந்த மிதவாத தலைவர்களாக இருந்தார்கள். இதுக்கு மிதவாத தலைவர்களாக இருந்தாங்கன்னா காங்கிரஸ்ல ஒன்னாதான் இருக்கு. ஏன்னா அப்போதைக்கு தீவிரவாதிகள் அந்த இதுங்கெல்லாம், அந்த தீவிர தேசியவாதிகள்லாம் பிரியல. காங்கிரஸ்ல தலைவர்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் மிதவாதிகள் அப்படின்னா இந்த மனுக்கள் கொடுத்து அரசாங்கத்துக்கு பணிவிடை பண்ணி அரசாங்கங்களுக்கு இணக்கமா போகிறது தான் இவங்களோட வேலை. அதுல அப்போதைக்கு யார் பெருந்தலைவர்களாக இருந்தாங்கன்னா, சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்திவிராஜ் சௌஹான் போன்றவர்கள் தலைவர்களாக இருந்தாங்க. இவங்க தான் தலைவர்களாக இருந்தாங்கன்னு சொல்றோம். ஓகேங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசுக்கு மனு கொடுக்கறது வேலை. இந்த மிதவாதிகளுக்கு இந்த தலைவர்கள்லாம் என்ன வேலை? மனு கொடுக்கறது வேலை. பொதுக்கூட்டங்கள் நடத்துதல். பொதுக்கூட்டங்கள்லாம் பொது எளிகள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு பில்டிங்கை பிடிக்கிறது, உள்ள படித்தவர்கள், நல்ல ஆங்கிலம் பேச தெரிஞ்சவங்க, வழக்கறிஞர்கள், அதுக்கப்புறம் வணிகர்கள், பெருசா உள்ள இருக்கிறவங்க மட்டும் ஒரு பில்டிங்கை பிடிச்சி உள்ள ஒரு 10-15 பேர், 20 பேர், 30 பேர் உட்காந்து பேசுறது தான் இவங்க பொதுக்கூட்டங்கள் நடத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தீர்மானங்களை நிறைவேற்றுதல். தீர்மானம் நிறைவேற்றுறதுன்னா, இந்த ரூல்ஸ் வேணும், எங்களுக்கு இது வேணும், இந்த பிரதிநிதித்துவம் வேணும், இந்த வங்க பிரிவினை வேண்டாம், இதை மத வாரியா பிரிக்காதீங்க, சாதி வாரியா பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த தீர்மானத்தை இவங்க இதை நாங்க வழிமொழிகிறோம்னு சொல்லிட்டு தீர்மானம் போடுறதுதான் லைக். இவங்க அந்த தீர்மானத்தை போடுதல், நிறைவேற்றுதல். துண்டு பிரசுரங்கள். ஹிதபாதி, சஞ்சீபானி, பெங்காலி போன்ற பத்திரிகைகளில் பிரச்சாரம் செய்தல். இந்த இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்குங்க. இது எங்க நடந்தது? வங்காளத்துல நடக்குது. வங்காளத்துல அப்ப மிதவாதி தலைவர்களா இருந்தது யாரு அப்படின்னா, இந்த சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்திவி சந்திர ராய் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அரசுக்கு மனு கொடுக்கறது இவங்களோட வேலை. பொதுக்கூட்டம் நடத்துறது, தீர்மானத்தை நிறைவேற்றுறது, துண்டு பிரசுரத்தை கொடுக்கறது, எந்த மக்கள்கிட்ட கொடுக்கறது, இவங்க சில பத்திரிகைகளை இது பண்ணி எழுதுறதுன்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அந்த பத்திரிகைகள் எதுனா ஹிதபாதி. இது புரிஞ்சுக்குங்க. ஹிதபாதி, சஞ்சீபானி, பெங்காலி, ஓகே, பிரசுரங்கள் ஹிதபாதி, சஞ்சீபானி, அதுக்கப்புறம் பெங்காலி போன்ற பத்திரிகைகளை பிரச்சாரம் செய்யறாங்க. பத்திரிகைகள்ல பிரச்சாரம் ஆகிய அணுகுமுறைகளை தலைமை மேற்கொண்டது. இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள படித்த மக்களின் கருத்தை வெளியிட்டு அரசாங்கத்தை வற்புறுத்தி அநியாயமான பிரிவினை எண்ணத்தை கைவிட செய்வதே அவர்கள் நோக்கமாக இருந்தது. எப்படின்னா, இவங்க பிரிவினை நோக்கத்தை எப்படி போராட்டம் பண்றது, பிரச்சாரம் பண்றது அப்படிலாம் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி பத்திரிகைகள்ல எழுதுனாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. துண்டு பிரசுரம் பங்கு பிரிவினை கூடாது, இதனால கலவரம் ஏற்படுது, பிரிவினை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இங்கிலாந்து சட்டமன்றத்துல மனு கொடுக்கறது, அந்த சட்டமன்றங்கள்ல போய் பேசுறது, அங்க உள்ள பத்திரிகைகளை விளம்பரம் கொடுக்கறது, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சின்ன பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அதான் சொல்றாங்க. இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள படித்த மக்களின் கருத்தை வெளியிட்டு, அவங்களோட இந்த வங்க பிரிவினைனால, இதை பிரிக்கிறதுனால என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும், எந்தெந்த இடத்துலலாம் கலாச்சாரங்கள் ரீதியாகவும், மத ரீதியாகவும், சாதிய ரீதியாகவும், மக்கள் உணர்வு ரீதியாகவும் என்னென்னலாம் பாதிப்பு வரும் அப்படிங்கிறத
இவங்க படித்த மாணவர்கள், படித்த மேம்பட்ட மக்கள் என்னன்னா தங்களோட கருத்துக்களை இப்போ சொல்றாங்களே எடிட்டோரியல் பேஜஸ்ல, இப்போ ஒரு இசை துறை எடுத்துக்கிட்டோம்னா இசையை பத்தி நல்லா பேசுறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் வருது, அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, தன்னோட கருத்துக்களை, சொந்த கருத்துக்களை பேப்பர்ல இல்லைன்னா துண்டு பிரசுரத்துல, பத்திரிகைகள்ல இவங்க தன்னோட கருத்துக்களை சொல்றதுதான் இவங்களோட வேலையா இருந்திருக்கு. இந்தியா மற்றும் இவங்க இறங்கி நின்று மக்களை ஒன்று திரட்டி போராடி அதெல்லாம் பண்ணணும்லாம் கிடையாது. எதுவா இருந்தாலும் காகிதங்களின் வழியாகவே தங்களோட எதிர்ப்பா இருந்தாலும் சரி, தங்களோட ஆதரவுகளா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் களத்தில் இறங்கி வேலை செய்யாம தன்னுடைய காகித களத்தின் மூலியமா தான் இவங்க வேலை செஞ்சுறாங்க. காகிதம் தான் இவங்களோட ஆயுதம், பேனாதான் இவங்களோட ஆயுதம். இரண்டு மூலியமாவே போராட்டங்களை தெரிவிச்சிருந்ததா இந்த மிதவாதிகள். இவங்க இந்தியா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள படித்த மக்களின் கருத்தை விட்டு அரசாங்கங்களை வற்புறுத்தி அநியாயமான பிரிவினை எண்ணத்தை கைவிடச் செய்வதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. அநியாயமான பிரிவினை எண்ணத்தை கைவிடச் செய்வதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. ஜூலை 1905 மக்களின் உரத்த குரலையும் கருதாமல் அரசாங்கம் வங்க பிரிவினையை அறிவித்தது. எப்போ? இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கங்க. ஜூலை 1905. ஆனா இப்ப வங்க பிரிவினை பண்ண போறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சது எப்போனா 1903. ஓகேங்களா? அந்த வருஷங்களே கர்சன் பிரபு என்ன பண்ணிட்டாரு, நாங்க வங்க பிரிவினை பண்ண போறோம், என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொன்னார்னா, எங்களால நாங்க பிரிட்டிஷ்ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் மாகாணத்தை இதுல கண்ட்ரியில எவ்வளவு மக்கள் தொகை இருக்குன்னா ஒரு 14 மில்லியன்னு சொல்லுவாங்க. 14 மில்லியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த இதுலயே ஒரு 1.4 கோடி இல்லைன்னா ஒரு 2.4 கோடி, அது மாதிரி 2-3 கோடி இருக்காங்கன்னா நம்ம அவங்களோட டபுள் மடங்கு எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் கோடி மக்கள் தொகை வங்காளத்துல மட்டுமே இருக்கிறதுனால எங்களால அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கர்சன் பிரபு என்ன பண்றாரு, பிரிக்கிறாரு. அதை பிரிக்கிறத எப்படி பிரிக்கிறாருன்னா, பிரச்சனைகள் வருகிற மாதிரி மதத்தின் அடிப்படையில இஸ்லாமியர்கள் இந்துக்கள்னு பிரிக்கிறாரு. மொழி பிரச்சனையில வங்காளிகள் தனியா ஒரு பிரிவை சேர்ந்தவங்களும், அப்புறம் ஒரிசா மொழி பேசுறவங்களும், ஹிந்தி பேசுறவங்களும் தனியா அப்படின்னு சொல்லிட்டு மொழியும் மதமும் அடிப்படையில பிரிச்சதுனால அங்க மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்டு, பஞ்சங்கள் ஏற்பட்டு, தொழில் செய்ய முடியாம நிறைய வணிகர்கள் பாதிக்கப்பட்டு, அந்த காலத்துல பணக்காரர்கள் பிச்சைக்காரர்கள் ஆனாங்க, பிச்சைக்காரர்களும் இன்னும் பிச்சைக்காரர்கள் ஆனாங்க. மக்களே ரொம்ப ஸ்தம்பிச்சு போனதுனால அந்த விஷயத்த சொல்றாங்க. அதுதான் இந்த வங்க பிரிவினை நடந்துச்சு. அப்படிதான். அப்போ ஜூலை 1905 மக்களின் உரத்த குரலையும் கருதாமல் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, வங்க பிரிவினையை அறிவித்தது. சில நாட்களுக்குள் வங்காளம் முழுவதும் உள்ள சிறிய ஊர்களில் கூட எதிர்ப்பு கூட்டங்கள் நடந்தன. ஓகேங்களா? எதிர்ப்பு கூட்டங்கள் நடந்துச்சு. சில நாட்களுக்கு அந்த எதிர்ப்பு கூட்டங்கள்லாம் யாரெல்லாம் வழிநடத்தி சென்றாங்க அப்படின்னா, உள்ளூர்ல உள்ள கிராமவாச தலைவர்கள், சர்பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, அந்த பிரசிடென்ட்ஸ்ங்க, அங்க இருக்கிற படித்த இளைஞர்கள், படித்த மேதாவிகள், வழக்குரைஞர்கள், அறிவாளிகள், அவங்களாம் என்ன பண்ணாங்க, தன்னோட விஷயம் தெரிஞ்சு வழிநடத்தி சின்ன சின்ன கலவரங்களா, சின்ன சின்ன போராட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு கிராமங்கள்லயும் அந்தந்த இடத்துல அவங்க போராட்டங்கள் போயிட்டே தான் இருந்துச்சு. எப்போ 1903 ஆரம்பிச்சு 1905, 1906, 7 வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த தொடர்ச்சியான போராட்டங்கள்னாலையும் போர்னாலையும் கிளர்ச்சினாலையும் அங்கங்க வெடிக்கிறதுனாலையும் என்னென்ன நாட்டு மக்களுக்கு மிக துயரங்களாகி வருமானங்கள் இழந்து பஞ்சம் பசி பட்டினிக்கு உருவானுச்சு. ஃபெமைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்கள் 20 லட்சம் மக்கள் அங்க இறந்து போற மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலைகள் உருவானுச்சு. சில நாட்களுக்கு வங்காளம் முழுவதும் உள்ள சிறிய ஊர்களில் கூட எதிர்ப்பு கூட்டங்கள் நடந்தன. இந்த கூட்டங்களில் தான் முதலாக வெளிநாட்டு துணிகளை புறக்கணிக்கும் உறுதிமொழியை மக்கள் ஏற்றனர். சுதேசி இயக்கம் என்ன சொன்னாங்க, சுதேசி இயக்கம் வெளிநாட்டு துணிகளை புறக்கணிக்கும் உறுதிமொழியை மக்கள் ஏற்றனர். எங்கன்னா வங்காளத்துல ஏற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த சுதேசி இயக்கத்தோட நோக்கம் அதான், அந்நிய துணிகளை ஏற்கக்கூடாது, உடுத்தக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சுதேசி இயக்கத்தோட ஒரு தாரக மந்திரமே இருக்கும். அந்நிய பொருள்களை கூட அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்பாங்க. அந்த மாதிரி உப்புவா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சுதேசி, அதாவது சுதேசி மீன்ஸ் நம்ம மேக் இன் இந்தியா மாதிரி இந்தியர்களே இந்தியாவே தயாரித்து இந்தியாவே அதை ஃபினிஷ் குட்ஸா மாற்றி
ஒரு முழு பொருளா நம்மளே உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான். இந்த கூட்டங்கள்ல தான் தான் முதலாக வெளிநாட்டு துணிகளை புறக்கணிக்கும் உறுதிமொழியை மக்கள் ஏற்றனர். ஆகஸ்ட் 7, 1905 கல்கத்தா டவுன் ஹாலில் நடந்த கூட்டத்தில் புறக்கணிப்பு உறுதிமொழி எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7. இது எப்ப நடந்துச்சு? பிளவு எப்ப நடந்துச்சு அப்படின்னா வங்காளத்தை பிரிச்சாச்சுன்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வம் எப்ப நடந்துச்சாங்கன்னா ஜூலை 1905. ஓகேங்களா, இது மறந்துடக்கூடாது. ஜூலை 1905 வங்காள பிளவு, வங்காள பிரிவுன்னு சொல்லலாம், பிளவுலாம் சொல்ல வேண்டாம், பிரிவு தான் இது, வங்காள பிரிவு. ஓகேங்களா, ஆகஸ்ட் 7, 1905 கல்கத்தா டவுன் ஹாலில் நடந்த கூட்டத்தில் புறக்கணிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேறும் போது சுதேசி இயக்கம் தொடங்கப்படுவதும் அறிவிக்கப்பட்டது. புரிஞ்சுங்களா? சுதேசி இயக்கம் எங்க தொடங்குனுச்சுன்னு ஆகஸ்ட் 7, 1905. இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா சுதேசி இயக்கம் எந்த நாட்களில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1905 ஆகஸ்ட் 7ஆம் தேதி. ஓகேங்களா, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுங்கன்னா ஆகஸ்ட்ங்கிறது 8வது மாசம் வருங்களா, இது 7, இது 5. ஓகேங்களா, இந்த மாதங்கள்ல கல்கத்தா டவுன் ஹாலில் நடந்த கூட்டத்தில் புறக்கணிப்பு ஏற்பட்டுச்சு. அங்க என்ன அயல்நாட்டு துணிகளை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் யார் ஏற்படுத்தினாங்க? மிதவாதிகள் ஏற்படுத்தினாங்க. அதே காலங்கள்ல தான் சுதேசி இயக்கம் உருவானுச்சு. ஓகேங்களா, இதன் பிறகு தலைவர்கள் வங்காளத்தின் இதர பகுதிகளுக்கு சென்று மான்செஸ்டர் துணியையும் லிவர்பூல் உப்பும் புறக்கணிக்கப்படும் தீர்மானத்தை மக்களிடையே பிரச்சாரம் செய்தனர். பாத்துங்க, இதன் பிறகு தலைவர்கள்லாம் என்ன, வங்காளத்துல இருக்கிறவங்க எல்லாம் வங்காளத்தின் இதர பகுதிகளுக்கு சென்றனா சூரத்து, யூபி, அதுக்கப்புறம் உதய்பூர், அதுக்கப்புறம் ஒடிசா, அதுக்கப்புறம் சென்னை மாகாணம், அப்புறம் பம்பாய் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு தலைவர்கள்லாம் சென்று ரயில் பயணம் செய்து அங்க பொதுக்கூட்டங்கள் நடத்தி இது மாரி சொன்னாங்க. எல்லாத்தையும் புறக்கணும். அதோட நீட்சியோட வெளிப்பாடு தான் எங்க நம்ம சுதேசி இயக்கம். இங்க இதுல வஉசி என்ன பண்ணாரு? இங்க உப்பு எதிர்த்தாரு. அதுக்கப்புறம் சுதேசி இயக்கத்தை ஆரம்பிச்சு வழிநடத்தி சென்றாரு. இங்க சுதேசி இயக்க தலைவர் இங்க யாருன்னா வஉசி. ஓகேங்களா, இதன் பிறகு தலைவர்கள் வங்காளத்தின் இதர பகுதியில் சென்று இந்த இதை பாத்துங்க எதெல்லாம் எதிர்த்தாங்க அப்படின்னா மான்செஸ்டர் துணி. ஏன்னா மான்செஸ்டர் பகுதிகளில் துணியை ரெடி பண்ணி இங்க வித்துட்டு இருந்தாங்க. அதனால மான்செஸ்டர் துணி, லிவர்பூல் உப்பு. ஓகேங்களா, லிவர்பூல் உப்பு நம்மள்ட்ட உப்பு மூலியமா இங்கேயும் சுரண்டர்கள் இருந்தது. அதுதான் அந்த உப்பையும் துணியையும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தயாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1905ஆம் ஆண்டு இறுதியாக வங்காளம் பிரிக்கப்பட்ட போது வங்காளம் முழுவதும் துக்க நாளாக கடைபிடித்தனர். வங்காளம் முழுவதும் என்ன பண்ணாங்க? துக்க நாளாக கடைபிடித்தனர். மக்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். கங்கையில் குளித்துவிட்டு காலில் செருப்பு அணியாமல் ஊர்வலமாக வந்தே மாதரம் இயக்கத்தின் கொள்கை பாடலாக ஆனது. அப்போ இந்த சுதேசி இயக்கத்தோட கொள்கை பாடல் என்னன்னு சொல்லிட்டு கேள்வி வந்தா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். மக்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. கங்கையில தலைமொழிகிட்டு செருப்பு கூட அணியாம வந்தே மாதரம் சொல்லிட்டு கோஷமிட்டுக்கிட்டு அப்படியே கங்கை ஆற்றங்கரை ஓரமாக நடந்து வந்தாங்க. அதைதான் சொல்றாங்க. குளித்து விட்டு காலில் செருப்பணியாமல் ஊர்வலமாக வந்தே மாதரம் என்று பாடலை பாடிக்கொண்டு சென்றனர். வங்காளத்தில் இரு பிரிவினரும் ஒருவருக்கொருவர் கைகளில் ராக்கி கட்டிக்கொண்டு தங்கள் ஒற்றுமையை உணர்வை வெளிப்படுத்தினர். இப்ப புரியுதுங்களா? ராக்கி அதாவது சகோதரத்துவத்தை மேம்படுத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்க உருவானுச்சு அப்படின்னா இந்த வங்க பிரிவு தான் நமக்கு ராக்கி கட்டி அதை சகோதரர் அதாவது தங்கச்சி அதாவது சகோதரர்களுக்கு பிரதர் அண்ட் பிரதர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ராக்கி கட்டிட்டு இது பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயம் இது ஆரம்பிச்சதே இங்கதான். ஓகேங்களா, வங்காளத்தின் இரு பிரிவினரும் ஒருவருக்கொருவர் கைகளில் ராக்கி கட்டிக்கொண்டு, இரு பிரிவினர்கள் யாருன்னா இந்துக்களும் முஸ்லிம்ஸ்களும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஆனந்த மோகன் போஸும் பெரிய கூட்டம் ஒன்றில் சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆனந்த மோகன் போஸ்
ஓகேங்களா. ஆனந்த மோகன் போஸும் பெரிய கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார்கள். என்ன உரையாற்றினார்? என்னன்னா தேசிய கூட்டம் ஒன்றிற்கு அதுவே முதன்முறையாக கூடிய பெரிய கூட்டமா. தேசிய கூட்டம் ஃபர்ஸ்ட் அந்த தேசிய கூட்டம் என்ன அப்படின்னா பொது தளங்கள்ல பொது வெளிகள்ல அப்படிங்கிறப்போ சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஆனந்த மோகன் போஸும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஆனந்த மோகன் போஸும் பெரிய கூட்டம் ஒன்றில் உரையாற்றினர். அந்த பெரிய கூட்டங்கிறது எங்கன்னா பொது கூட்டமா இருந்திருக்கு, அது வெளியிடங்கள்ல. இதுதான் தேசிய கூட்டம் ஒன்றிற்கு அதுவே முதன்முறையாக கூடிய பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கூட்டம் தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே அங்க எவ்வளவு வசூல் ஆயிருக்கு அந்த காலகட்டங்கள்ல? 50,000. ஓகேங்களா, ரூபாய் 50,000 வசூலாயிருக்கு. அந்த காலகட்டங்கள்ல ஒரு கூட்டம் நடத்தணும்னா சில பணம்லாம் அந்த கூட்டத்துல வசூலிக்கப்படும். மேற்கொண்டு அடுத்த கூட்டமைப்பை இது பண்றதுக்கும் அமைப்பை வழிநடத்தி செல்றதுக்கும் சில விஷயங்கள் செய்யறதுக்கும் அந்த விஷயங்கள் தான் இங்க செஞ்சிருக்காங்க. கூட்டம் தொடங்கிய சில மணி நேரங்களே 50,000 கிட்டத்தட்ட யார் இது பண்ணியிருக்காங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஆனந்த மோகன் போஸும். ஓகேங்களா. இது விரைவில் இயக்கம் நாட்டின் பிற பகுதிகளுக்கு பரவியது. பூனா, பம்பாயில் திலகரின் கீழும் ஒவ்வொரு ஏரியாலையும் யாரோட தலைமையில, இப்போ எக்ஸாம்பிளுக்கு திலகர் எந்த பகுதிக்கு தலைவரா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனா, பம்பாய். இந்த இடத்துல யாரு தலைவரா இருந்தாங்க அப்படின்னா திலகர் தலைவரா இருந்தாரு. திலகர் இவரு மிதவாதி. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே தீவிரவாதி கிடையாது, மிதவாதிகளை மட்டும்தான் பார்க்கிறோம். மிதவாதிகளோட பங்கு என்ன, சூரத் பிளவுக்கு வங்க பிரிவுக்கு மிதவாதிகளோட பங்கு என்னன்னு சொல்லிட்டு தான் பாக்குறோம். ஓகேங்களா. பூனா, பம்பாயில் திலகரின் கீழும், பஞ்சாப்ல யாரு, லாலா லஜபதி ராய் பஞ்சாப்ல. லாலா லஜபதி ராய் கீழும், டெல்லியில சையத் ஹைதர் ராஜாவின் கீழும், சையது ஹைதர். சென்னையில பாருங்க சிதம்பரம் பிள்ளை. யாரு, எந்த சிதம்பரம் பிள்ளை? வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை. அந்த பிள்ளை கிடையாது, சார் இன்னும் சும்மா சொன்னேன். அந்த சிதம்பரம் பிள்ளை இல்லை, இது வேற சிதம்பரம் பிள்ளை. இவரு மிதவாதிகளை இது பண்றவரு. சோ அந்த சிதம்பரம் பிள்ளை. ஓகேங்களா. சென்னையில சிதம்பரம் பிள்ளை. ஏன்னா இப்ப இது அவரு பேரும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை தான். இவர் அந்த சிதம்பரம் பிள்ளை கிடையாது. ஓகேங்களா. மிதவாதியை இது கொண்டு செல்றவர். இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, கூட்டம் தொடங்கிய சில மண்டலங்களில் விரைவில் இயக்கம் நாட்டின் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் எந்தெந்த தலைவர்கள் மிதவாதிகள்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா திலகர், பூனா மற்றும் பம்பாய். ஓகேங்களா. இது திலகர். லாலா லஜபதி ராய் பஞ்சாப். அதுக்கப்புறம் டெல்லி சையத் ஹைதர் அலி. ஓகேங்களா. சென்னையில சிதம்பரம் பிள்ளை. இவங்க அனைவரும் என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் மிதவாத தலைவர்கள். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த லிவர்பூல் உப்பு, அதுக்கப்புறம் லிவர்பூல் உப்பு, மான்செஸ்டன் துணி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்நிய துணிகளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினை இது பண்ணாங்க. அதெல்லாம் வெளி மாநிலங்களுக்கு வெளியிடங்களுக்கு சென்று எடுத்து மக்களிடம் பிரச்சாரத்தை உண்டு பண்ண தலைவர்களை தான் நம்ம இப்ப பாக்குறோம். ஓகேங்களா. என்னது, மிதவாதிகளின் பிரிவினைக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ன நடந்துச்சு? 1903 வங்காளத்தை பிரிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நமக்கு வருது. அதுக்கப்புறம் 1905 ஆகஸ்ட் 7 அப்படிங்கிறப்போ அதை உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, வங்காளத்துல மிகப்பெரிய கலவரம் நடக்குது, கிளர்ச்சிகள்லாம் நடக்குது. அப்போ இருந்த மிதவாத தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பத்திரிகைகளை எழுதி, வங்காள பத்திரிகைகளை எழுதி, துண்டு பிரசுரம் வச்சு, பொதுக்கூட்டங்கள் நடத்தி, தீர்மானங்கள் ஏற்படுத்தி வங்கப்பிரிவினை எதிர்த்தாங்க. அதோட இது என்னன்னா, அப்பதான் சுதேசி இயக்கம்னு சொல்லிட்டு அந்நிய துணிகளை உடுத்தக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் ஏற்கிறாங்க. அதோட வெளிப்பாடு தான் என்னது, சுதேசி இயக்கம்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாகுது. அந்த சுதேசி இயக்கத்தை இருந்த அந்த தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்க, பிற மாநிலங்களுக்கு பிற இடங்களுக்கு எடுத்து செல்றாங்க.
அந்த சில இடங்கள் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பம்பாய், இப்போ பம்பாயில் வந்து திலகர், பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய், சென்னையில் சிதம்பரம் பிள்ளை, டெல்லியில் ஹைதர் அலி அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் இந்த மிதவாதிகள் என்ன பண்ணாங்க, இந்த வங்க பிரிவினையை எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து எடுத்துக்கொண்டு சென்ற சில முக்கியமான விஷயங்கள் ஆகும். இதில் நம்ம என்ன ஒன்று பார்க்கணும்னா, இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஜூலை 1905 மக்கள் வந்து இது மக்களின் உரத்த கொள்ளையும் போறதாமல் எப்ப இது பண்ணாங்க, ஆகஸ்ட் 7 1905 இது என்ன நடந்தது அப்படின்னா பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இதை மறக்காம இன்னொரு தடவை பார்த்து தெளிவுபடுத்திக்கிங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.